நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்னாடி ஜிஞ்சர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ பாலக்கி கடிங்கிற ஒரு நார்த் இந்தியன் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கடினா ஒன்றும் கிடையாதுங்க, மோர் குழம்புங்க. இந்த பாலக் வச்சு இந்த கடியை வந்து நார்த் இந்தியன்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: பசலைக்கீரை 2 கட்டு, கடலை பருப்பு 50 கிராம், நிலக்கடலை 50 கிராம், கீரிய பச்சை மிளகாய் 2, கடலை மாவு 2 டீஸ்பூன், சீரகம் 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தயிர் 200 ml, நெய் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 சிட்டிகை, உப்பு ருசிக்கேற்ப, நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு. நேயர்களே, ஒரு சிறு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்துக்குங்க. பிஸ்கர் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அதுலேயே மீதி இருக்க தயிரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களால் எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணுங்க. இதுலேயே சுட தண்ணி இல்லை, இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி போட்டு இதை திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நேயர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி, ஸ்பினாச், கடலை கொட்டை, அதுலேயே வந்து கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. ஃபஸ்ட்டு கடலை கொட்டையை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் கடலை பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதிலே பசலைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த பசலைக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது இந்த கடலை பருப்பும் அதே சமயம் அந்த கடலை கொட்டையும் நல்லா வேகிற அளவுக்கு இதை மூடி போட்டு வேக வச்சிருங்க. நேயர்களே, ஒரு 10 நிமிடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்க அந்த கடலை பருப்பு, கடலை கொட்டை மற்றும் அந்த கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நேயர்களே, அந்த வேக வச்ச கீரையை வந்து நம்ம அரைக்கிறதுக்குள்ள இதில் கொஞ்சோண்டு நெய்யை ஹீட் பண்ணி அந்த நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சிட்டிகை சீரகத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுவோம். நெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை சீரகத்தையும் ஒரு 4 கீரைன பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அந்த சீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னே இதுலேயே ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூளை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டு அதுலேயே அந்த தயார் செஞ்சு வச்ச அந்த தயிர் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதிக்கு கொண்டு வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுவோங்க. நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மோர் வந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க. அது கொதி வந்தோடனே ஒரு மூடி போட்டு நாம் மூடி
ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். நேயர்களே, ஒரு நிமிடம் அந்த தயிர் மிக்சர் நல்லா இதில் இதானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, வேக வச்சு அரைச்ச அந்த கடலை கொட்டை, கீரை மற்றும் கடலை பருப்பை இதோட சேர்ந்து நல்லா கலந்துக்குவோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் பாருங்க. நேயர்களே, நம்ம அரைச்சி வச்ச இந்த கீரையை இதோட நல்லா போட்டு கலந்ததுக்கு அப்புறம் லைட்டாக ஹீட் ஆனதோட ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வைப்போம். நேயர்களே, ஒரு நிமிஷம் இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறக்கூடாதுங்க, அந்த ஃப்ரெஷ் கலர் மாறவே கூடாது. மாறிச்சுன்னா டிஷ் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே இதில் ஒரு சிட்டிகை சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாம் இதை இப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. நேயர்களே, ஒரு பாத்திரத்தில் நாம் தயார் செஞ்சு வச்சுருக்க அந்த பாலக் கிரேவியை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதில் போட்டுட்டு இந்த சைட்ஸ்லாம் நீங்கள் வைப் பண்ணிக்கலாங்க. வைப் பண்ணிக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி எடுத்து அதோட பேஸ்மெண்ட் அடியில் மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட அப்படியே சைட்ஸில் அப்படியே கட் பண்ணிவிட்டு வாங்க. அந்த தோலை மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டொமேட்டோஸோட லீஃபை மட்டும் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை அப்படியே நம்ம ரோல் பண்ணுவோங்க. ரோல் பண்ணோம்னா அது நமக்கு அப்படியே ரோஸ் மாதிரி வந்துடும். அதை எடுத்து அந்த டொமேட்டோ கிரேவி மேலே வச்சு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து அதை சைட்ஸில் அதோட இலை மாதிரி இதில் குத்திடலாம். சிறிதளவு நறுக்கின கொத்தமல்லியும் எடுத்து இந்த சைட்ஸில் அங்கங்கே கொஞ்சம் சும்மா பேருக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம்.